கர்ணனின் நாகாஸ்திரம். காண்டவ வனத்தை காண்டீபனாகிய அர்ஜுனன் அழித்த போது அஸ்வசேனன் என்ற குட்டி நாகம் வனத்தில் இருந்து தப்பித்து சென்றது. அர்ஜுனனுக்கு தெரியாமல் அது அர்ஜுனனின் எதிரியான கர்ணனிடம் சென்று அவனுடைய அம்புக்கூட்டில் அஸ்திரமாக மாறி அர்ஜுனனை பழிவாங்க காத்திருந்தது. குருட்சேத்திரத்தில் 17ஆம் நாள் நடந்த போரில் கர்ணன் நாகம் இருந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் மீது தொடுத்தான். வேகமாக வந்த கர்ணனின் நாகவடிவ அஸ்திரம் அருகில் நெருங்குவதற்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ணர் தனது கால்விரலால் தேரை அழுத்த தேர்ச்சக்கரம் பூமிக்குள் இறங்கியது. ஸ்ரீகிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனம் பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் தான் பகவான் மகாவிஷ்ணு என்று உணர்ந்து கொண்டிருந்த அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் கால்விரலால் தேரை அழுத்தியதன் காரணம் அறிந்து நாகாஸ்திரத்தை தான் தாக்க வேண்டியதில்லை என்ற உணர்வுடன் அஸ்திரம் ஏதும் செலுத்தவில்லை. தலைக்கு குறிவைக்கப்பட்ட நாக வடிவ அஸ்திரம் கிரீடியாக அர்ஜுனனின் கிரீடத்தை எடுத்துக்கொண்டு சென்றது. கர்ணன் அறியாமல் நாகவடிவ அஸ்திரத்தில் புகுந்து கொண்ட அஸ்வசேனன் என்னும் நாகம் முதல் முயற்சி தோல்வி அடைந்ததால் மீண்டும் தன்னை பிரயோகிக்கும்படி கர்ணனிடம் கேட்டது. ஆனால் அஸ்வசேனனின் வேண்டுகோளை கர்ணன் மறுத்து விடவே கர்ணன் செலுத்திய அடுத்த அஸ்திரத்தில் கர்ணனுக்கு தெரியாமலேயே அந்த நாகம் புகுந்து கொண்டு அர்ஜுனனை நோக்கி ஆவேசத்துடன் சென்றது. இம்முறை அஸ்திரத்தில் இருந்த அஸ்வசேனனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனன் தனது கணைகளால் நாகத்தை துண்டு துண்டாக சிதறடித்தான். தேரில் இருந்து இறங்கி பூமியில் அழுந்தி இருந்த தேரின் சக்கரத்தை தனது கரங்களால் தூக்குவதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் முயற்சி செய்தார். ஆனால் அவர் முயற்சி செய்யும் போது கர்ணன் அவர் மீது 10 கணைகளால் கடுமையாக தாக்கினான். கர்ணன் அம்புகளால் தாக்கியதும் மிகுந்த சினம் கொண்ட பார்த்தனாகிய அர்ஜுனன் கர்ணன் மீது ஏராளமான கணைகளால் தாக்கி தங்கத்தாலும் விலை உயர்ந்த வைரத்தாலும் செய்யப்பட்ட கர்ணனின் கிரீடத்தை உடைத்து தலை சிறந்த கலைஞர்கள் பலர் நீண்ட நாள் கடினமாக உழைத்து உருவாக்கிய வலிமையான விலை உயர்ந்த கர்ணனின் கவசத்தையும் உடைத்தான். கணைகளால் ஏற்பட்ட கடுமையான வலியால் கர்ணன் சோர்ந்து போய் தேர்தட்டில் சாய்ந்தான். தர்மத்தின் நெறி தவறாத ஆண்மைமிக்க அர்ஜுனன் இறக்கப்பட்டு கருணையுடன் தனது தாக்குதலை நிறுத்தி கொண்டான். உனது பகைவன் கர்ணனை வேகமாக நொறுக்குவாயாக என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார். கர்ணன் மீண்டும் தாக்குதலை தொடர்ந்தான். கர்ணன் மீது அர்ஜுனன் தாக்குதலை ஆரம்பித்தான். காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலில் தர்மம் தெரிந்ததா கர்ணா முழு காணொளி பாருங்கள். வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.